ஹாய்டா. மா ஃபேவரட் ஸ்பை வீ குப்து. பொண்ணு பார்த்துல அப்படி பார்த்தலாம். பொண்ணு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். போக போக உங்களுக்கே செட் ஆகிடும். சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போவே ஜியாக்கும் பின்னாடி அவளுக்கு க்ளோஸாக அப்படி நின்றுட்டுருக்கான். அவளுக்கு அவ்வளோ பயம். அவள் நடுங்கிக்கிட்டே, உங்களுக்கு உங்களுக்கு என்னதான் வேணும்? நீங்கள் சொல்கிறது எதுவும் எனக்கு புரியல. ப்ளீஸ் கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க. நான் சொன்னது உனக்கு புரியலன்னா பண்ணி கட்டிட்டுமா? என்ன பேசுறீங்க? ஸ்டெம்லேருந்து கையெடுங்க அப்படி சொல்லிட்டா. அவ கையையும் எடுத்து விட்டுட்டா. நீங்க உங்க கபோர்ட் கிட்ட போயிட்டு அந்த கண்ணை எடுத்துட்டு, ப்ளீஸ் இதை எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பிடுங்க. நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நான் வந்ததா எதுக்காக கிடையாதா? இதுக்காக இல்லைன்னா இன்னைக்கு என்ன பேசுறீங்க? அப்படி சொல்லிட்டே இருக்கும் போதா அவளுக்கும் க்ளோஸா அப்படி வந்துட்டுருக்கான். அவள் கையில் பாக்கெட்டில் இருந்து கண் எடுத்துருப்பான் இல்லையா? ஸோ அவள் அதை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே, ரசகுல்லா ஒரு நாள் தாண்டி நான் நின்றுட்டுருக்கேன். அன்றைக்கி மட்டும் நீ ட்ரீட்மெண்ட் நீ பண்ணலன்னு வையன், கண்டிப்பாக என் இடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ள நான் செத்து போயிட்டுருப்பேன். அப்படி சொல்லிகிட்டே ஜியா கிட்ட வந்துட்டுருக்கான். ஜியா பின்னாடி நடத்துக்கிட்டே, அதுதான் 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 நான் ஏன் பண்ணணும் இருக்கு, அதனால தான் நீங்கள் என்ன அப்படி டோர்ச்சர் பண்ணுறீங்க. ஓ, உனக்கு அப்படி தோணுதாடி? சரி, கிட்டவா. நீங்கள் அகைன் அந்த கண்ணை அவளுக்கு முன்னாடி ஏன் பண்ணிட்டு ஒழுங்கா இங்கிறது போயிடுங்க, இல்லைன்னா சுற்றுவேன். என்ன சுற்றுவியா? இங்கிறது போயிடுங்க, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஓ, கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். சரி, ஓகே. என்னன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? நீங்கள் தான் அன்னைக்கு நைட்டு என் ரூமுக்கு வந்தீங்க. எனக்கும் யாரும் தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அங்கே நில்லுங்க, கிட்ட வராதிங்க, இப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவன் எப்பவும் போல பயப்படாம கையில் இருந்து அந்த கன்னை ரொம்ப கேஷுவலாக வாங்குறான். பயமே இல்லையா? நான் உங்களை சுற்றுவேன்னு ஏன் எப்படி பண்ணுறீங்க? அவன் லைட்டாக பென் பண்ணி, எப்பயும் பொருளையாடி நான் ஏன் அப்படி பண்ணுறது? என்ன வேணுங்க, இங்கிறது போங்க, யாருன்னே தெரியல. உங்கள் லிப்ஸில் கை வைக்கிறீங்க. அவன் லைட்டாக ஒரு ஸ்மைலோட உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டான். அந்த ஹக்லேருந்து வெளில வர ட்ரை பண்ணுறீங்க. அவனை பிடிச்சி தள்ளுறீங்களே. அவனுடைய செஸ்டில் அடிக்கும் போது, அடிக்காதடி, எங்கள் தானே ட்ரீட் பண்ண, இன்னும் லைட்டாக அந்த காயம் இருக்கு, இன்னும் சரியாகலடி, எங்க அடிச்சுக்கோ. ஏன் அப்படி பேசுகிறான் உங்களுக்கு புரியல? திடீர்னு ஒரு பர்சன் உங்கள் ரூமுக்குள்ளே வந்து உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி, அது ஒரு பயம் இல்லையா? என்ன ஒரு ஃபீல்? திடீர்னு யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? அவன்கிட்ட இருந்து வெளில வர முடியல. அவன் லைட்டாக பென் பண்ணி, ஐயோ என் வாய்ஸ் கேவலமாக இருக்குது, இது தானே நேற்று போடல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, லைட்டாக பென் பண்ணி உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து, நான் எவ்வளோ பொண்ணுங்களை டச் பண்ணியிருக்கேன்டி, அவங்க கூடலாம் இருந்திருக்கேன். பட் என் கை எப்பல என்னன்னு தெரில. நீ பயப்படுற பற்றியா? இது எனக்கு ஃபீல் ஆகுது, புதுசாக இருக்க, அடிக்கிற பாரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் டச் பண்ணாலே ஏன் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், ஒன் லவ், அவ்வளோதான். பின்னாடி வந்துடுவாங்க. பட் நானே உன்கிட்ட வரேன், நான் அப்ரோச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பொண்ணு என்னை ரிஜெக்ட் பண்ணுறா, தள்ளி விட்டுறா, அடிக்கிறா.
பிடிக்கலங்கிறா. எனக்கு நீ வேணான்னு தள்ளி விடும்போது தான் நீ வேணும் உன்னை டச் பண்ணணும். கிஸ் அந்த லிப்ஸ் அவ்வளோ டேஸ்டாக இருக்குடி, ஸ்வீட் மாதிரி இருக்கு. ரசகுல்லா அப்படின்னு உங்கள் ஹேரை க்ரிப்பாக பிடிச்சிட்டு இன்னும் டீப்பாக கிஸ்ஸு உங்கள் 2 கையும் பின்னாடி வச்சு பிடிச்சிட்ருக்கான். உங்கள் கையை எடுக்கவே முடியல. அவன் இன்னொரு கையை உங்கள் ஹேரை பேக் ஹெட்லேருந்து பிடிச்சி அவ்வளோ க்ரிப்பாக கையை வச்ச பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஷேக் பண்ணாத மாதிரி உங்களை லோக் பண்ணிவிட்டு அப்படி கிஸ் பண்ணுறான். பிகாஸ் இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு கிஸ் பண்ணும்போது நீங்கள் ஷேக் பண்ணி அடித்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கம்ப்ளீட்டாக உங்களை கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸை விட்டுறான். எனக்கு பிடிக்கல, ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, கையை விடுங்க ப்ளீஸ். உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. நான் தானே உன்னை கிஸ் பண்ணேன். எனக்குள்ள அது ரைட்ஸ் வேற யாருக்கு இருக்க? சொல்லு. என்ன பேசுறீங்க நீங்க? என்னமோ இதெல்லாம் என்ன நீங்க ஹஸ்பண்ட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஓகே இவ்வளோ நேரம் நான் உனக்கு இதை தான் புரிய வைக்க ட்ரை பண்ணேன். புருஷன் தாண்டி. இனிமே நான் தான் உன் புருஷன், நீ தான் என் பொண்டாட்டி. கண்ணு முடியெல்லாம் பிதிக்கிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? ஏ எதுக்கு அப்படி பார்க்குற? நான் தான் இதை வந்த உடனே சொல்லிட்டேன்ல, அப்போவே உனக்கு புரியல. இப்போ அது புரிஞ்சது. அவன் முடிய விட்டுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டான். எனக்கு பிடிக்கல, என்ன விடுங்க, பார்த்துல பயமா இருக்குங்களா, எனக்கு பிடிக்கல ப்ளீஸ். ஏய் பாரு, பிடிக்கலன்னு சொன்னா எனக்கு பிடிச்சது ஓகே, அதை நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதே மாதிரி கூப்பிடணும் பையா, மூஞ்சி முகரெல்லாம் பேர்ந்துக்கும். எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அது எந்த அவ்வளோதான். இதில் உன் டிசிஷன்லாம் நான் கேட்கல, எனக்கு நீ தான் பொண்டாட்டி, புரியுதா? உங்கள் இதில் லவ், இந்த டேஷு, இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. பட் என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா சொல்கிறேன், இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். ஷாக்காக இருக்குது, எவனே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு 1/2 hour அப்படி கூட இருக்காது. 2வது டைம் பார்க்குறீங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குறான். என்னென்னமோ பேசுகிறான். அவங்களுக்கு இதுவே பயமாக இருக்கு. வரும்போதெல்லாம் புது கன்னாக கொண்டு வரான். யாருன்னு ஃபஸ்ட்டு தெரியல. அவன் கிரிமினலாக இருப்பானா, போலீஸாக இருப்பானா, அவங்களுக்கு எதுவுமே புரியல. புரிஞ்சுதா? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்ல, இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல. கையை விடுங்க. உங்களை எனக்கு லவ் பண்ணவே பிடிக்கலங்கிற நீங்கள் கல்யாணம். ஏய் இல்லை கோப்படக்கூடாது. ஏங்க இவன் நம்மளை கோவப்படுத்துறாடா. டேய் கோப்பட மாட்டேன். என்னடி சொன்ன? என்ன பிடிக்கல? சரி, ஏன் பிடிக்கலன்னு கேட்டான். நீங்கள் யாருன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டச் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது இது பிடிக்கல. திடீர்னு நீங்கள் வந்து கல்யாணம் எப்படி ஒரு பொண்ணு ஊத்துப்பா? ஓகே சரி. இதெல்லாம் போகணும்னா இப்போ நான் என்ன பண்ணணும்? ப்ளீஸ் எங்கிட்ட போயிடுங்க. இதுக்கப்புறம் இங்கே வரக்கூடாது. ஏய், நான் அதை கேட்கல. நான் கேட்டது நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணணும், என்ன பண்ணணும்னு கேட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவேன். பட் அவகிட்ட நான் என்ன கேட்டுட்ருக்கேன். எனக்கும் இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவும் பிடிக்காது. பட் உன்னை பார்த்தா தான் என்னமோ தோணுது, என்னென்னமோ வருது.
கருமம் அந்த டேஷ் தான் என்னன்னு தெரியல. நீடியாக இருக்கானு வந்த உடனே உங்ககிட்ட ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. முழிச்சு அவனே பார்க்குறீங்க, புரியலையா? உன்னை உரிச்சு எல்லாத்தையும் பண்ணலாமான்னு தோணுச்சு. ஒருவேளை அதனால தான் ஒரு மாத்திரை இருக்குன்னு தோணுச்சு. பக்குன்னு அவனே பார்த்துட்டு இருக்கீங்க, எதுவும் பேச முடியல, என்னென்னவோ பேசிட்டு இருக்கான். வந்து உன்னை ஹக் பண்ணனா, இது எல்லா பொண்ணுக்கிட்ட வர அந்த நீடி இல்லை. ஆனாலும் உன்னை டச் பண்ணணும், டெய்லி டச் பண்ணணும், அதுவும் புருஷனா டச் பண்ணணும். என்ன கருமம் கூட தெரியல. முன்ன பின்ன அந்த ஃபீல் வந்திருந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியும். பட் எனக்கு ஒருத்தனை போட்டு தள்ளணும்னா ஒரு செகண்ட் கூட ஆக்காத போட்டு தள்ளுறவன். எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவன் என்ன திங்க் பண்ணுறான்னு கூட என் மைண்டில் அதெல்லாம் புரியும். பட் என்ன நினைக்கிற, நம்ம என்ன பண்ணணும்? புரியல. சில்லி ரீசன்ல எனக்கு புரியல. சரி, நீ டைம் எடுத்துக்கோ, நாளைக்கு வருவான். எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணி சொல்லு. தென் இப்போ சொன்ன மாதிரி வராத, பிடிக்கல, உன் வாயிலேருந்து வரவே கூடாது. புரியுதா? நான் டிசைட் பண்ணிட்டேன், நீ தான் என் பொண்டாட்டி. இதில் உன் டிசிஷன் எதுன்னு நான் கேட்கல. தென் உன்னை விட்டு போவேன்னு கனவுல கூட நீ நினைக்காதா? அப்படி சொல்லிட்டு உங்களை போகும்போதும் ஃபைனலாக ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்கிறது ஜம்ப் பண்ணி போகிறேன். தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க. எங்கே தண்ணி இருக்க அப்படியே சொல்லிட்டு உங்கள் மொபைல் எடுக்க போகும்போது விண்டோ ஓப்பனில் இருக்கு இல்லையா, ஓப்பனில் இருக்கிறதுனால தான் உள்ளே வரான் அப்படி சொல்லிட்டு வேகமாக போயிட்டு கர்ட்டனை க்ளோஸ் பண்ணி இன்டர்வியூ க்ளோஸ் பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு மொபைல் எடுத்து எனக்கு கால் பண்ணணும் டைப் பண்ணிகிட்டே இருக்கா. நீங்கள் தான் உங்கள் மொபைலை சைலண்டில் போட்டு பாக்கெட் உள்ள வச்சுருக்கீங்க, கவனிக்கல. நீங்கள் தான் நைட் ஆகிடுச்சு. ஆனாலுமே ஜேகே இன்னும் யாரையும் வீட்டுக்கு அனுப்பலை. எல்லா கார்ட்ஸும் லைனில் நின்றுட்டுருக்கானுங்க. அவன் 10 o'clock மேலே தான் கார்ட்ஸுங்களை வீட்டுக்கு அனுப்புவான். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா? அவனுங்க கூட நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. யான் குரூப் ஏவை வீட்டுக்கு அனுப்பிடு, குரூப் பி மட்டும் இங்கே இருக்கட்டும். தென் கண்டையில் இருந்த சரக்கு எல்லாத்தையும் இறக்கிட்டீங்களே? சார் எல்லாம் முடிச்சிச்சு. சரி, ஓகே அப்படி சொல்லிவிட்டு இந்த ஃபைல்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு பென்ட்ரைவ் கொடுப்பான். அந்த பென்ட்ரைவை வாங்கிக்கிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே சார். தென் வாங்குங்க சார். எங்கன்னு தெரியல, 1 hourல வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே வி வந்ததுக்கப்புறம் நீ கிளம்பு. ஓகே சார். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்கள் தாட் வருது, சரி ஏன்? எஸ் சார். நியூ ஜாயின் ஆன் இருக்கான்ல, உனக்கு அவனை பார்க்க எப்படி தெரியுது? அவன் லைட்டாக சிரிச்சிட்டே, சார் பண்ணுறது எல்லாமே குழந்தைத்தனமாக இருக்குது, சின்ன பையன் நினைக்கிறேன், நம்ம டீமுக்கு செட் ஆகாது சார், அதனால நான் அவன் டீம் பியில் தான் போட்டிருக்கேன். அவனுக்கே அது ஃபீலாக இருக்கும், வியடாக பண்ணியிருப்பீங்க. அவன் சேர்லேருந்து எழுந்து உங்களை பார்க்குறான். வழக்கம் போல் உள்ளது பார்த்தா வெளில தெரியாது இல்லையா, கை கட்டிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு இப்போ தான் உங்கள் சீனியர்கிட்ட இருந்து கால் வருது. நீங்கள் உங்கள் பாக்கெட்டை டச் பண்ணுறீங்க, ஃபோன் வருது. அந்த மொபைலை அட்டன் பண்ணி காதில் வச்சுட்டு சொல்லுங்கள் சீஃப். பரவாயில்ல வயன், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? என்ன சீஃப் சொல்கிறீங்க? உயிரோட தான் இருக்கண்ணா? இல்லை சும்மா விளையாடுனேன். இப்போ எங்கே இருக்கேன்? சார் நான் ஜேகே குட்டனில். இப்படி பேசிகிட்ருக்கீங்க, ஃபோனில் யார்கிட்டையும் பேசிகிட்ருக்கீங்க. பட் ஜேகேக்கு இது யாருன்னு தெரிலனாலும் ஃபோனில் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க இல்லையா, அவன் உங்கள் லிப்ஸை வச்சுட்டு என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத லிசன் பண்ணிகிட்ருக்கான். ஜேகேவோட குட்டன் இல்லையா, அப்படி இவன் யார்கிட்ட சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கான். பயன், நீ நான் சொல்லி கொடுத்த பேனில் தானே போனேன், உள்ளே போயிட்டு மாட்டிக்கலல்ல? ஐயோ, நீங்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் சொத்தி பிடிச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு நிமிஷம் பயன், நீங்கள் எங்கே இருக்கு பேசுகிற? நீங்கள் அனுப்பிட்டீங்களா அங்கே? உனக்கு முன்னாடி எல்லோரும் இருக்காங்களா? இல்லை சரி, நான் மட்டும் தான் இருக்கேன். நீ மட்டும் இருக்கியா? இங்கே பாரு பயன்,
ஜேக்கவை நீ அவ்வளோ சீக்கிரம் நம்பிட முடியாது. அவன் எங்கே வேணாலும் ஷார்ப்பாக ஒன்று பார்த்துட்டு தான் இருப்பான். சார் இந்த நேரத்தில் அவர்லாம் போய் தூங்கி இருப்பார் சார். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சாலுமே ஆப்போசிட்டில் யார் பேசுகிறா புரியல. அந்த சீஃப் சொல்கிற மாதிரி ஜேகே உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். இது கூட தெரிஞ்சுக்காம நீங்கள் சார் இங்கே பாருங்க, அப்படி நீங்கள் பேச வரும்போது வாயை மூடுவாயன், சொல்கிறது மட்டும் கேளு, கவனமாக இரு. நீ நினைக்கிறத விட ஜேகே அவ்வளோ மோசமானவ, அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டான். உன்னை அதுக்குள்ளே விட்டானா அதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்கும். இத்தனை வருஷமா உன்னை பிடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கேர்லெஸ்ஸாக இருந்து சித்து போயிடாத. அள்ளு கிளம்புது, வேர்த்து கொட்டுது, உங்கள் ஃபேஸே பதட்டமாகுது, கை கால்ல நடுங்குது, கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடுது. ஜேகே இதை நோட் பண்ணிட்டு தானே இருக்கான். எப்படி பயப்படுறான்னா அந்த சைட்லேருந்து யார் இவனை மிரட்டுறாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். வயன் எங்கே இருக்க? இல்லை, இது எல்லா காட்ஸும் இருக்கா அந்த இடம் தான். அவங்க இப்போ இல்லை, நான் 1-2 பேர், ஆனால் கொஞ்சம் தள்ளி 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 இருந்தாலும் பேசுறது அவனுக்கு கேட்கலனாலும் நீ பேசுறது பண்ணுறது எதுவாக இருந்தாலும் ஜேகேக்கு நல்லாவே புரியும். நீ என்ன திரும்ப பண்ணுற இப்போ அக்கறது அப்படியே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போ. எனக்கு எப்போ நீ கால் பண்ணாலும் ரெஸ்ட் ரூம்ல இருந்து தான் பேசணும். பக்கத்தில் யார் இருக்காங்க இல்லை இதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது, புரியுதா? வேகமாக இப்போ நீ ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிற. அப்படி சொன்ன உடனே அடுத்த செகண்ட் நீங்கள் ரெஸ்ட் ரூம் பக்கம் தான் ஓடிட்டு இருக்கீங்க. ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஒரு கார்ட்ஸ் இருப்பாங்க, அவனுங்கிட்ட கேட்டு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு அப்படி சொல்லும் போதே அவன் ரைட்டில் இருக்கு அப்படிங்கிறான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணா 2-3 பேர் பிச்சா போயிட்டு இருக்கானுங்க. பார்த்து அடிச்சது திரும்பி நின்னுட்டீங்க. அதில் வேற ஆன்னு கத்திட்டே வர திரும்பி இருப்பீங்க. ஏன் என்னாச்சு, எங்கேயாவது மாட்டிக்கிட்டியா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? மாட்டிக்கிட்டியா, உயிரே போகுது? இல்லை சார், அந்த பிரச்சனை இல்லை, வேற. இங்க கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு தெரியலையே. தெரியாம பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் பார்த்துட்டேன். அதுவும் நான் ஒரு போலீஸ். வாயை மட்டும் வயன், வாயை தரது தயவு செஞ்சு போலீஸ்னு மட்டும் சொல்லிடாதா அப்படி கத்துறான். நீங்க ஜேகே நீங்க பதட்டமாயிட்டு வேகமா அங்கிருந்து மூவ் ஆயிருப்பீங்க இல்லையா? ஸோ சார் பின்னாடியே வராரு, அது கூட தெரியல உங்களுக்கு. சார் நான் இருங்க, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, நான் யாருக்கிட்டையாவது கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு வரேன். வாயை கொடுத்து நீயே மாட்டி போயேன், ஒழுங்க மரியாதையா அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளேயே போ. பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்லையா? நான் எப்படி சார்? இப்போ எல்லார் பார்வைக்கும் நீ ஒரு பையன். ஆமா சார், பட் நான் பொண்ணு இல்லை. அது உனக்கு மட்டும் தான் தெரியும் வயன். பட் நான் எல்லாரையும் யாரையும் பார்க்க தேவையில்ல. ஏதாவது ஒரு ரூம் இருந்தா அதுக்குள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கோ. ஓகே நல்ல ஐடியா. ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருக்கு சார் அப்படி சொல்லிட்டு கண்ணை மூடிட்டே மெதுவாக ஒரு காலை எடுத்து வச்சுட்டேன். டாய்லெட் எங்கே இருக்கு அப்படி தேடிட்டு போயிட்டு இருக்கீங்க. டே ஆன், என்னடா பண்ணுற? பாத்ரூமில் வந்து கண்ணாமூச்சி போயிட்டீங்களா? வாயை மூடிட்டுங்கிறது வெளியே போங்க. வாயை மூடிட்டு போனோமா? ஒரு நிமிஷம் இரு ஆன், சிப்பை மூடிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிப்பு டைட் பண்ணிட்டு அவனுங்கிறது போகிறான். டே என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. டாய்லெட் எங்கே இருக்கு? ஓகே இங்கே இருக்கு அப்படி சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணா அதில் பேண்ட் அவுத்துட்டு ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அகெயின் அந்த சவுண்டு ஆன்னு கத்திட்டு திரும்பிக்கிட்டீங்க. ஆப்போசிட்ல இருக்க உங்க சீஃப் கண்டிப்பா இவன் சீக்கிரமா செத்துருவா. இன்னும் எந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணல, அது பண்ண அடுத்த செகண்ட் செத்துட்டாலும் பரவாயில்ல. ஐயோ வயன் போனை எடுடி. நீங்க இந்த டாய்லெட்டுக்கும் பக்கத்துல இருக்க டாய்லெட்டுக்கு வந்து டோரு ஓப்பன் பண்ணிட்டு உள்ள செட்டில் ஆயிட்டீங்க. மொபைல் எடுத்து காலை வச்சு அப்பா இப்போ சொல்லுங்க சார். நீ பண்றது எல்லாமே வேடா இருக்கு. சரி இப்போ நான் எதுவும் திட்ட விரும்பல. இப்போ ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது கேதர் பண்ணியா? முழிக்கிறீங்க. இன்ஃபர்மேஷனா? என்ன சார் பண்ணணும்? வரமாட்டேன் உன்கிட்ட நான் என்ன சொல்லி அனுப்புனேன் பாரு. உள்ள போனா ஏதாவது உனக்கே தோணணும், இது இம்பார்ட்டன்ட், இதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும்னு உனக்கே தோணும்ல. அந்த மாதிரி ஏதாவது சம்திங் யாராவது பார்க்கும்போது வியர்டாக இருந்தா இப்படி நிறைய இருக்குது ஓயன். ஏதாவது ஃபோட்டோ ஒரு வீடியோ
எதையாவது சொல்லு, எதையாவது எடுத்து அனுப்பு. முழிச்சிட்டே இருக்கும் போது மட்டார்னு ஒரு சவுண்டு. பயந்துட்டு நீங்க மொபைல கீழே போட்டீங்க. ஓட்ட வேகத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. உள்ள வர சவுண்டு பூட் சவுண்டு நல்லா கேக்குது. நீங்க கீழே பென் பண்ணி மொபைல் எடுத்துட்டு டோரை ஓபன் பண்ணலாம். டோர்ல கை வச்சா அண்ட் எந்த டாய்லெட்ல இருக்கான்? ஜேகேவோட வாய்ஸ் ஆப்போசிட்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல. பட் உங்க டோரை டொம்மால் டொம்மால் டொம்மால்னு ஜேகே நாக் பண்றான். டேய் கது தர, உன்னைத்தான் கத்து தர. என்ன பேசுதுன்னு தெரியல. அமைதியா நின்னுட்டு இருக்க. ஜேகே ஏன் கண்ணை கொடு. கண்ணு அகேன் அகேன் கண்ணு. அப்படியே திங்க் பண்ணும்போது அவன் கண்ணை லோட் பண்றான். இந்த சவுண்டு நீங்க ஆப்போசிட்ல இருக்கீங்க இல்லையா கேக்குது. என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே தெரியல. அவங்க கையில மொபைலு, அதை எடுத்து பாக்கெட்குள்ள போடுறீங்க. டம்மான்னு ஒரு சவுண்டு. ஜேகே டோரை ஷூட் பண்ணிட்டான். லைட்டா ஓப்பன் ஆகுது. ஆப்போசிட்ல ஜேகே ரொம்ப கூலா நின்றுட்டு இருக்கான். 2 ஃபிங்கரை உங்க முன்னாடி நீட்டி வா அப்படிங்கிறான். சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் சூன் பார்த்துலாம். பாய்.